வணக்கம். 234 சதுரங்க வேட்டை நிகழ்ச்சியை வழங்குவதற்காக ஹேமா ராகேஷ். தமிழக அரசியல் 2016 நோக்கி பயணிக்க தொடங்கியிருக்கிறது. யார் யாருடன் கூட்டணி என்ற பேச்சுகளுக்கு மத்தியில் பொதுக்கூட்டம், கலந்துரையாடல், நெடும் பயணம், சுற்றுப்பயணம் என தலைவர்கள் பம்பரமாய் சுழல தொடங்கியிருக்கிறார்கள். 2016 தேர்தலை கருத்தில் கொண்டு கட்சி தாவல் அரங்கேறும் அதே வேளையில் ஆளுங்கட்சியின் நடவடிக்கைகள், தொகுதி மக்களின் எதிர்பார்ப்புகள் என அனைத்தையும் ஒருங்கே ஒரு புள்ளியில் குவிக்கும் முயற்சிதான் இந்த 234 சதுரங்க வேட்டை. வாருங்கள், நிகழ்ச்சிக்குள் செல்லலாம். தரமான ரோடுகள் எங்கேயுமே கிடையாது. செயல்பாட்டுக்கு வரவில்லை. இருந்து இடம்பெயர்ந்து தொழில் வளமும் விவசாயத்தை பெறுவதற்கு உண்டான நடவடிக்கைகளை அதற்கான எந்த பயிற்சியும் எடுக்கவில்லை. விவசாயிகள் சுற்றியடிக்கக்கூடிய நிலைக்கு கொண்டாண்டாங்க. சட்டமன்ற தொகுதிகளை உள்ளடக்கியதே தமிழ்நாடு. பல்வேறு சிறப்புகளையும் பல்வேறு பிரச்சனைகளையும் உள்ளடக்கியதே ஒவ்வொரு தொகுதியும். அப்படி தமிழ்நாட்டின் ஒவ்வொரு தொகுதியையும் அடையாளம் காணும் முயற்சியே இந்த பகுதி. கோட்டை முதல் குமரி வரை பகுதியில் தூத்துக்குடி மாவட்ட சட்டமன்ற தொகுதிகளின் 2011 தேர்தல் நிலவரம் குறித்து பார்க்கலாம். விளாத்திக்குளம் சட்டமன்ற தொகுதியில் காங்கிரசின் பெருமாள்சாமியை அதிமுகவின் மார்க்கண்டேயன் 22,597 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார். தூத்துக்குடி சட்டமன்ற தொகுதியில் திமுகவின் கீதா ஜீவனை அதிமுகவின் செல்லப்பாண்டியன் 26,193 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார். திருச்செந்தூர் சட்டமன்ற தொகுதியில் அதிமுகவின் மனோகரனை திமுகவின் அனிதா ராதாகிருஷ்ணன் 640 வாக்குகள் வித்தியாசத்தில் வீழ்த்தினார். ஸ்ரீவைகுண்டம் சட்டமன்ற தொகுதியில் காங்கிரசின் சுடலையாண்டியை அதிமுகவின் சண்முகநாதன் 21,122 வாக்குகள் வித்தியாசத்தில் வீழ்த்தினார். ஒட்டப்பிடாரம் தனி சட்டமன்ற தொகுதியில் திமுகவின் ராஜாவை புதிய தமிழகம் கட்சியின் கிருஷ்ணசாமி 25,126 வாக்குகள் வித்தியாசத்தில் வீழ்த்தினார். கோவில்பட்டி சட்டமன்ற தொகுதியில் பாட்டாளி மக்கள் கட்சியின் ராமச்சந்திரனை அதிமுகவின் கடம்பூர் ராஜு 26,480 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார். கடந்த சட்டமன்ற தேர்தலில் பல்வேறு வாக்குறுதிகளை கொடுத்துதான் ஆட்சிக் கட்டிலில் அமர்ந்தது அதிமுக. அப்படி சொன்ன வாக்குறுதிகளில் என்னவெல்லாம் நிறைவேற்றப்பட்டிருக்கின்றன, எதுவெல்லாம் நிறைவேற்றப்படாமல் இருக்கிறது என்பது குறித்து பார்க்கலாம். சொன்னதும் செய்ததும் பகுதியில் விளாத்திக்குளம் எம்எல்ஏவின் தொகுதி நிதி பயன்பாடு இது உங்கள் பார்வைக்கு. விளாத்திக்குளம் தொகுதியில் 2011 முதல் 2015 வரை ஒதுக்கப்பட்டது 8 கோடி ரூபாய் நிதி. ஆனால் 4 ஆண்டுகளில் 8 கோடியே 27 லட்சம் ரூபாய் செலவழிக்கப்பட்டு 391 பணிகள் முடிக்கப்பட்டுள்ளன. விளாத்திக்குளத்தில் விவசாயமே பிரதான தொழில் என்று கூறும் தொகுதிவாசிகள் விவசாயம் பாதிக்கப்பட்டுள்ளதால் தொழில் நகரங்களுக்கு மக்கள் இடம்பெயர்வதாக கூறுகின்றனர். விளாத்திக்குளம் தாலுகாவில் முழுக்க பாத்தீங்கன்னா எந்த ஒரு தொழிற்சாலையும் கிடையாது. நீங்க ஒவ்வொரு காலத்திலும் வரக்கூடிய வேட்பாளர்கள் ஒவ்வொரு தேர்தலை ஒட்டி வரக்கூடிய சொல்லக்கூடிய முக்கியமான வாக்குறுதியாக விளாத்திக்குளம் தாலுகாவிலே புதிய தொழிற்சாலைகள் ஏற்படுத்துவது என்று சொல்கிறார்கள். ஆனா இதுவரை எந்த தொழிற்சாலையும் கிடையாது. ஒரு தொழிற்சாலை இல்லாத காரணத்தினால எந்த ஒரு நேரத்திலும் ஒரு முழுக்க முழுக்க விவசாயத்தை நம்பிக்கொண்டிருக்கிறதுனால விவசாயம் இல்லை என்றால் திருப்பூர், கோவை, சென்னை போன்ற பெரு நகரங்களுக்கு இளைஞர்கள் வேலை தேடிக்கூடிய செல்லக்கூடிய நிலைமை என்பது ஏற்பட்டிருக்கிறது. அதனால இந்த தொகுதியை பொறுத்த மட்டும் குறிப்பாக முக்கியமான அரசோ அல்லது தனியார் நிறுவனம் சார்பாகவோ தொழிற்சாலைகளை ஏற்படுத்த வேண்டும் என்பது ஒரு முக்கியமான கோரிக்கை. இந்த விளாத்திக்குளம் பகுதிகளில் முழுக்க பாத்தீங்கன்னா ஒரே ஒரு கல்லூரி நாகலாபுரத்தில் இருக்கின்ற மனோ கல்லூரி மட்டும்தான். வேற எந்த விதமான ஒரு அரசு கல்லூரியோ அல்லது தனியார் கல்லூரியோ இந்த பகுதியில் கிடையாது. நீங்க இங்க இருக்கக்கூடிய மாணவர்கள் பிரதானமாக படித்து ஏதாவது கல்லூரிகளுக்கு செல்ல வேண்டும் என்று சொன்னால் தூத்துக்குடியோ இல்லை என்றால் அருப்புக்கோட்டையோ செல்லக்கூடிய நிலைமை என்பது ஏற்பட்டிருக்கிறது. எனவே குறிப்பிட்டு இந்த பகுதியிலே ஒரு அரசு கலைக்கல்லூரி அமைக்க வேண்டும் என்பது ஒரு முக்கியமான கோரிக்கையாக உள்ளது.
1967க்கு பிறகு இன்னைக்கு வரைக்கும் ஒரு 40 வருஷத்துக்கு மேல ஆயிடுச்சு. ஒரு 9 சட்டமன்ற உறுப்பினர்களும் சந்திச்சாச்சு. 9 சட்டமன்ற உறுப்பினர் தேர்வாகி இன்னைக்கு வரைக்கும் மந்திரி சபைகள் சொல்ல போனா விளாத்திலம் தொகுதியிலிருந்து எந்த சட்டமன்ற உறுப்பினரும் மந்திரி ஆனதே கிடையாது. விளாத்திலம் தொகுதிக்கு பிரதான பிரச்சனையை பார்த்தோம்னா பெரும்பாலும் வறண்ட பகுதிகள் தான். விளாத்திலம் தொகுதியில் புதூர், விளாத்திலம், ஓட்டப்பிடாரம் 3 யூனியன்கள் இருக்கு. ஒவ்வொரு யூனியன்லயும் 44 பஞ்சாயத்துகள் தான். மொத்தம் 368 கிராமங்கள் இருக்கு. இருக்கன்குடி டேம் தான் பிரதானமா உள்ளது. இருக்கன்குடியில அர்ஜுனா நதி, வைப்பார் நதி 2 நதி இணைச்சு 24 அடி கொள்ளளவு கொண்ட வைப்பார், அதாவது இருக்கன்குடி நீர்த்தேக்க திட்டம் இருக்கன்குடியில கட்டி இப்போ 2002 கட்டி முடிச்சாங்க. 88 கோடி ரூபாய் திட்ட மதிப்பீட்டுல. அங்குள்ள அந்த டேம்ல தண்ணி பெருக்கி, அதாவது மேலக்கரம்பை, கீழ்நாட்டுக்குறிச்சி, ஐநூடமரம் ஆகிய கிராமங்களில் உள்ள நஞ்சை நிலங்களுக்கு 10,500 ஏக்கர் நஞ்சை நிலங்களுக்கு பாசன வசதி செய்து கொடுக்கறதுக்காக செய்யப்பட்டது. 2002 கட்டி முடிக்கப்பட்டு ஒரே ஒரு வருஷம் மட்டும் தான் தண்ணி பெருகுச்சு. அது பிறகு தண்ணியே பெருகல. 100 கோடி ரூபாய் திட்ட மதிப்பீட்டில் கட்டி இன்னைக்கு எந்த பிரயோஜனம் இல்லாம இருக்கு. தூத்துக்குடி தொகுதியில் 2011 முதல் 2015 வரை ஒதுக்கப்பட்ட 8 கோடி ரூபாய் நிதியில் 7 கோடியே 74 லட்சம் ரூபாய் செலவழிக்கப்பட்டுள்ளது. 26 லட்சம் ரூபாய் மீத இருப்பாக உள்ளது. தூத்துக்குடி மாநகராட்சியான பின்பும் மக்கள் தொகைக்கு ஏற்ப குடிநீர் விநியோகம் இல்லை என்ற குற்றச்சாட்டை முன்வைக்கும் மக்கள் ஒருங்கிணைந்த பேருந்து நிலைய பணிகள் எப்போது தொடங்கும் என கேள்வி எழுப்புகின்றனர். அழிவின் விளிம்பில் உப்பளம் தொழில் இருப்பதாகவும் நகர்ப்புற கழிவுகளால் கடல் வளம் பாதிக்கும் அபாயம் ஏற்பட்டுள்ளதாகவும் கூறுகின்றனர் ஆவேசமாக. இந்த தூத்துக்குடி மாநகராட்சி தரம் உயர்த்தப்பட்டு ஏறத்தாழ 4.5 ஆண்டுகளாக ஆகிவிட்டது. ஆனால் தமிழக சட்டசபையில் முதலமைச்சர் அறிவிக்கப்பட்ட எந்த திட்டமும் சரிவர இதுவரை நிறைவேற்றப்படவில்லை. குறிப்பாக தூத்துக்குடி மாநகரம் என்பது ஏறத்தாழ ஒரு 30 ஆண்டுகளுக்கு முன்னால தீர்மானிக்கப்பட்ட குடிநீர் தான் இன்னும் வந்துகிட்டு இருக்குது. தற்போது உள்ள மக்கள் தொகைக்கு ஏற்ப இன்னும் சரியான முறையில் குடிநீர் கிடைக்கவில்லை. மேலும் தரமான ரோடுகள் எங்கேயுமே கிடையாது. அதன் மூலம் இன்னைக்கு பல்வேறு விபத்துகள் நடக்கக்கூடிய ஒரு மோசமான இருந்தது. அதுபோல பாதாள சாக்கடை திட்டம் என்ற ஒரு திட்டம் கிடப்பில் போடப்பட்டு அதன் மூலம் இன்னும் முடிவு பெறாமல் இருக்கிறது. அடுத்து இந்த பக்கிங்கால் கால்வாய் திட்டங்கிறது ஒரு திட்டம் இருக்குது. அந்த திட்டமானது இதுவரை சரிவர நிறைவேறல. அதன் மூலம் கொசுக்கள் அதிகமாக உற்பத்தியாகி இந்த மக்களுக்கு தொடர்ச்சியான பல்வேறு நோய்கள் உருவாக்குறதுக்கு அது ஒரு காரணமாக இருக்கிறது. மேலும் தரமான ஆஸ்பத்திரி இருந்தும் அதுல எம்ஆர்ஐ ஸ்கேன் இந்த மாதிரி ஒரு முக்கியமான இயந்திரங்கள் இல்லாதனால இன்னைக்கு அந்த மக்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டு அருகில் உள்ள திருநெல்வேலி, மதுரை போன்ற மருத்துவமனைக்கு கொண்டு செல்லக்கூடிய ஒரு அவல நிலை இன்னும் இருந்து கொண்டிருக்கிறது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒருங்கிணைந்த பேருந்து நிலையம் தூத்துக்குடியில செயல்படுத்த போறோம்னு சொன்னாங்க. இதுவரை தீர்மானத்தோட இருக்கு மாநகராட்சியில. இதுவரைக்கும் நம்ம அந்த ஒருங்கிணைந்த பேருந்து நிலையத்தின வேலைகள் இன்னும் ஆரம்பிக்கல அப்படிங்கறத நம்ம சொல்லிக்கிறோம். அதே போல தூத்துக்குடி மாநகராட்சி தரம் உயர்த்தப்பட்டு 4 ஆண்டு ஆகியும் இன்னும் அந்த மாநகராட்சி பகுதிகளில் இருக்கக்கூடிய மக்களுக்கு போதுமான குடிநீர் கிடைக்கலங்கிறது, பாதுகாக்கப்பட்ட குடிநீர் கிடைக்கல அப்படிங்கிறது. அதே போல 34வது வார்டுக்கு உட்பட்ட பகுதி பிஎன்டி காலனி மேற்கு பகுதியில ஒரு சில பகுதிக்கு தண்ணி கிடைச்சிக்கிடுது. ஆனா ஒரு பகுதியில 4ஆத்துல இருந்து கோக்கூர் வரைக்கும் 25 நாள்ல இருந்து 26 நாள் வரைக்கும் தண்ணி வர்றது கிடையாது. ரோடுகள் பாத்தீங்கன்னு சொன்னா அப்படியே குண்டு குழிமா இருக்கு. சைக்கிள்ல போக முடியாதுல, 2 வீலர் போகவே முடியாது. தூத்துக்குடியின் பிரதான தொழில்கள் என்று கணக்கிடப்படும் பட்சத்தில் இன்று உப்பளங்கள் மிகப்பெரிய அழிவினுடைய விளிம்பில் காத்திருக்கக்கூடிய சூழலுக்கு தள்ளப்பட்டுள்ளது. குறிப்பாக பெரிய வரக்கூடிய அனல் நிலைய சாம்பல் கழிவுகளால் உப்பளத்தினுடைய அந்த நிறமும் தன்மையும் மங்கப்பட்டு இந்த உப்பு உற்பத்தி என்பது ஒரு கேள்விக்குறியாக, உற்பத்தி செய்யப்பட்ட உப்பு ஏற்றுமதி தரம் வாய்ந்ததா என்று பார்க்கக்கூடிய தர குறைவை உருவாக்கக்கூடிய சூழலுக்கு தள்ளப்பட்டுள்ளது. இந்த தூத்துக்குடி சார்ந்த இந்த கடல் பகுதியானது அரிய வகை கடல் பரப்பு என்று சொல்லக்கூடிய மன்னார் வளைகுடா கடல் பரப்பை சார்ந்தது. இன்று நகர்ப்புற கழிவுகளால் ஒட்டுமொத்தமாக பக்கில் ஓடை கால்வாய்கள் மூலம் இன்று வரை தூத்துக்குடி கடற்கரை பகுதியில் இந்த கழிவுகள் சேர்ந்து கொண்டிருக்கின்றன. இதனால் இங்கு இருக்கக்கூடிய பவள பாறைகளும் தீவுகளும் மிகப்பெரிய அழிவுக்கு உள்ளாக்கக்கூடிய சூழலுக்கு தள்ளப்படுகிறது. குறிப்பாக துறைமுகம் சார்ந்த கட்டுமான பணிகளாலும் கடலுக்குள் பல்வேறு செயல்பாட்டுக்குரிய கட்டுமான பணிகளாலும் இன்று இந்த தீவு சார்ந்த சூழலும் மிகப்பெரிய அழிவின் விளிம்புக்கு தள்ளப்பட்டுள்ளது.
திருச்செந்தூர் தொகுதியில் 2011 முதல் 2015 வரை ஒதுக்கப்பட்டது 8 கோடி ரூபாய் நிதி. ஆனால் 4 ஆண்டுகளில் 8 கோடியே 14 லட்சம் ரூபாய் செலவழிக்கப்பட்டு 303 பணிகள் முடிக்கப்பட்டுள்ளன. திருச்செந்தூரை சுற்றுலா தளமாக அறிவிக்க வேண்டும் என கூறும் மக்கள் தொகுதியில் அதிகம் உள்ள பனைமர தொழிலாளர்களை ஊக்குவிக்க நடவடிக்கை தேவை என்கின்ற கோரிக்கையையும் முன்வைக்கின்றனர். மேலும் குஜராத்திலிருந்து தூத்துக்குடிக்கு இறக்குமதியாகும் உப்பால் தூத்துக்குடியில் உற்பத்தியாகும் உப்பிற்கு உரிய விலை கிடைப்பதில்லை என்கின்றனர் வேதனையோடு. அரசு பொது மருத்துவமனையில பாத்தீங்கன்னா பொது மருத்துவமனையில உள்ள வசதிகள் இல்லை. இங்க வர்ற பக்தர்களுக்கு ஏதாவது ஒரு விபத்து ஏற்பட்டாலோ அந்த விபத்தை சரி பண்றதுக்கு அரசு மருத்துவமனையில போதுமான எக்யூப்மெண்ட் இல்லாம அங்குள்ள மருத்துவ வசதி கம்மியா இருக்கிறதுனால பக்கத்து ஊரான தூத்துக்குடியில திருநெல்வேலியில தான் அனுப்ப சொல்றாங்க. சோ இங்கே அந்த எக்யூப்மெண்ட் மருத்துவ வசதியெல்லாம் இருந்ததுன்னா இங்க உள்ள நடக்க சிறு சிறு விபத்துகளோ சில ஒரு அசம்பவத்தையோ உடனே பார்த்து அந்த அரசு மருத்துவமனையிலேயே கிளியர் பண்ற அளவுக்கு பண்ணி கொடுக்க செய்யணும். அதுபோக திருச்செந்தூரை சுத்தி பாத்தீங்கன்னா பனைமரம் தான் திருச்செந்தூர்ல ஃபேமஸ். திருச்செந்தூருக்கு ஃபேமஸ் பாத்தீங்கன்னா பனைமரம் தான். பனைமரத்துல வர்ற சில்லு கருப்பட்டி இதுதான் முக்கியம். சோ இந்த பனைமர தொழில் இங்க ரொம்ப நலிவடைந்து போயிட்டு இருக்கு. சோ அந்த பனைமர தொழிலை ஊக்குவிக்கிறதுக்காக அரசு அதுக்கு ஏதாவது ஒரு நலத்திட்டமோ இல்லைன்னா பனைமர தொழிலாளிகளை ஊக்குவிக்கிறதுக்கான ஒரு திட்டங்களை அறிவிச்சா திருச்செந்தூர் பெட்டராகவே இருக்கும். அதுபோக திருச்செந்தூரை சுற்றுலாத்தலமா மாற்றணும். ஆலந்தலைக்கு இந்த ஊரை காப்பாற்ற வேண்டும் என்றால் 2002 இருந்து நாங்கள் தூண்டில் வளைவு அமைக்க வேண்டும் என்று அரசுக்கிடம் நாங்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். 35 கோடிக்கு இங்கே தூண்டில் வளைவு அமைச்சு தருவேன் சொல்லியிருக்கிறது அரசு. ஆனால் இன்னும் அது செயல்பாட்டுக்கு வரவில்லை. ஆனால் இந்த ஆலந்தலை கிராமமானது ஒரு அழியக்கூடிய ஒரு சூழல் இருந்து கொண்டிருக்கிறது. ஆனால் இந்த தூண்டில் வளைவு எல்லா ஊர்களுக்கும் அமைத்தால் இந்த கடற்கரையை காப்பாற்ற முடியும். இது அரசு உடனடியாக நடவடிக்கை செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். அதுவும் போர்க்கால அடிப்படையிலே ஆலந்தலைக்கு இது உடனே அமைக்க வேண்டும். அப்போதுதான் இங்கே இருக்கின்ற 6000 மீனவ மக்களை காப்பாற்ற முடியும். பூகோள ரீதியாக மிகவும் உப்பு தொழிலுக்கு வசதியான இடமாக இருக்கிற குஜராத் மாநிலத்தில் இருந்து குறைந்த விலையில் உப்பை தூத்துக்குடிக்கு கொண்டு வந்து தூத்துக்குடியில் வைத்து உப்பை தூத்துக்குடியிலிருந்து தமிழ்நாடு மட்டுமல்லாமல் இந்தியா மட்டுமல்லாமல் இந்தோனேஷியா கொரியா போன்றவற்றுக்கெல்லாம் உப்பு ஏற்றுமதி செய்த தூத்துக்குடி துறைமுகம் இன்று தூத்துக்குடியில் குஜராத்திலிருந்து ஒரு உப்பை இறக்குமதி செய்து விற்கிறது. இதனால் தூத்துக்குடி மாவட்டத்தில் உற்பத்தியாகும் உப்பு விலை இல்லாமல் மிகவும் பாதிக்கப்பட்டு தொழிலாளர்களுக்கே இருக்கிறதிலே குறைந்தபட்ச கூலி உப்பள தொழில் தான். அந்த கூலியோட கொடுக்க முடியாத அளவுக்கு உப்பு உற்பத்தியாளர்கள் பாதிக்கப்பட்டு இருக்கிறார்கள். தொடர்ந்து ஸ்ரீவைகுண்டம் தொகுதியில் நடைபெற்ற பணிகள் குறித்து பார்க்கலாம். ஸ்ரீவைகுண்டம் தொகுதியில் 2011 முதல் 2015 வரை ஒதுக்கப்பட்ட 8 கோடி ரூபாய் நிதியில் 7 கோடியே 96 லட்சம் ரூபாய் செலவழிக்கப்பட்டுள்ளது. 4 லட்சம் ரூபாய் மீத இருப்பாக உள்ளது. விவசாயத்தை மட்டுமே நம்பியுள்ள ஸ்ரீவைகுண்டத்தில் உள்ள குளங்கள் தூர்வாரப்படுவதில்லை என்கின்ற குற்றச்சாட்டை முன்வைக்கும் தொகுதிவாசிகள் அங்கு பல்வேறு பிரச்சனைகள் இருப்பதாக குறிப்பிடுகின்றனர். பாபநாசம் டேம் தனியா விவசாயிகளுக்கு இல்லாம விவசாயிகள் பூரா இன்னைக்கு தெருவு நிலையமா நிக்காங்க. 3 பூ விளைஞ்ச இடத்த ஒரே பூ ஆக்கிட்டாங்க. இப்போ அதுக்கெல்லாம் எவ்வளவோ ஆட்கள்லாம் சிபாரிசு பண்ணி பார்த்தா ஒன்றும் முடியல. சில இடங்கள்ல விவசாயிகள் ரொம்ப கஷ்டத்தில் இருக்காங்க. விவசாயிகள் பிச்சை எடுக்கக்கூடிய நிலைக்கு கொண்டாண்டாங்க. ஸ்ரீவைகுண்டம் வடகால் தென்கால் ஆகிய 4 வாய்க்கால்களில் இருந்து சுமார் 43,000 ஏக்கர் விவசாயம் பெருமளவில் நடந்து வருது. இந்த விவசாயிகளுக்கு தண்ணீரை நிரப்பி வைக்கக்கூடிய குளங்கள் எல்லாமே தூர்ந்து போய் தன்னுடைய கொள்ளளவை இழந்து மிகவும் பாதி அளவு சகதியும் சேரும் வேலிக்காத்தான் அமலை போன்ற செடிகளின் ஆக்கிரமிப்பால இந்த குளங்கள் மண்மேடாகி மூடி இருக்கு. அரசாங்கம் இந்த குளங்கள் எல்லாம் தூர்வாரி அதில் இருக்கக்கூடிய அந்த ஆக்கிரமிப்புகள் அகற்றி விவசாயிகளுக்கு தேவையான தண்ணீரை தேக்கி வைக்கக்கூடிய அளவுக்கு இந்த குளங்கள் எல்லாம் செட் பண்ணிட்டு அரசாங்கம் கொடுக்கணும். ஸ்ரீவைகுண்டம் போது ஆன்மீக சுற்றுலா தலமான பகுதியா இருப்பதனால ஸ்ரீவைகுண்டம், நத்தம், திருப்புளியங்குடி, பெருங்குளம், ரெட்டை திருப்பதி, ஆழ்வார் திருநகரி, தென்திருப்பேரை, திருக்கோளூர் ஆகிய நவ திருப்பதி கோயில்களுக்கு தமிழக சுற்றுலாத்துறையிலிருந்து தனியா பேருந்து வசதி ஏற்படுத்தி பக்தர்கள் செல்வதற்கும் பக்தர்கள் தங்குறதுக்கும் வசதிகளை ஏற்படுத்தி அந்த ஆன்மீக சுற்றுலா தலமான இந்த பகுதிகளை பிரபலமாக்குவதற்கு அரசாங்கம் முயற்சி. விவசாயிகள் பயிர் செய்யக்கூடிய பயிர்களுக்கு
தேவையான அந்த விற்பனை செய்யறதுக்கு தேவையான உழவர் சந்தைகள் இல்லை. அதனால மக்கள் கொஞ்சம் சங்கடப்படுதாங்க. அதுக்கு நீங்க கண்டிப்பா உழவர் சந்தை ரெடி பண்ணி கொடுத்தா ரொம்ப நல்லா இருக்கும். அதுபோக வாழை இங்க அதிகமா பயிர் செய்யறாங்க. அந்த வாழை காயை பதப்படுத்துவதற்கு ஏசி குடோன் ஒன்று ஒழுங்குமுறை கூடத்துல ரெடி பண்ணாங்க. அதுல இப்போ ஒரு 6 வருஷத்துக்கு மேல ஆகுது. அது இன்னும் திறக்கப்படலை. அதையும் நீங்க திறக்கிறதுக்கு கண்டிப்பா அரசு முயற்சி செய்யணும். விவசாயம் எங்களோட விளைபொருளை விளைவிக்கிறதுக்கு கஷ்டப்பட்டு விளைவிக்கிறோம். அதுக்கான சரியான விலை கிடைக்க மாட்டேங்குது. அதை பக்குவப்படுத்தி பதப்படுத்தி விற்கிறதுக்கு அதுக்கு உண்டான குடோன்கள் எங்க ஊர்ல எதுவுமே கிடையாது. அதனால எங்களுக்கு நிறைய அழிமானம் ஆகுது. அது மாதிரி குடோன்லாம் அமைச்சு கொடுத்தா வரும் ஆட்சி காலத்துல எங்களுக்கு நல்லா இருக்கும். அதுபோக எங்களுக்கு எங்க ஊர்ல சந்தைங்கிறது அமைப்பே இல்லை. முன்னால இருந்துச்சு, அது இப்போ சந்தை அமைப்பே இப்ப இல்லை. அந்த சந்தையெல்லாம் திருப்பி உருவாக்கி கொடுத்தீங்கன்னா எங்களோட விளைபொருளை விற்கிறதுக்கு எங்களுக்கு நல்ல வசதியா இருக்கும். விவசாயத்துல இந்த இடுபொருள்லாம் உரங்கள்லாம் பாத்தீங்கன்னா எப்போதும் ஒரே விலைக்கு கிடைக்கிறது இல்லை. அதை எத்தனை முறை கலெக்டர் மனு கொடுத்தும் ஒரே கடையில ஒரு மூடை இன்னைக்கு ஒரு விலை இருக்கு, நாளைக்கு ஒரு விலை இருக்கு. அது மாதிரி உர கடைகள்லயும் எங்களுக்கு கேட்ட பொருள் கிடைக்க மாட்டேங்குது. ஆனா பேப்பர்ல பாத்தீங்கன்னா யூரியா இத்தனை மூட ஸ்டாக் வந்திருக்கு, கப்பல் வந்திருக்காங்க. நாங்க போய் கேட்கும்போது 50 ரூபா கூட வச்சுதான் விற்கிறாங்க. அது எங்களுக்கு மிகப்பெரிய பாதிப்பு ஏற்படுத்துது. இது மாதிரி எங்களுக்கு தொழில் வளமும் விவசாயத்தை பெருக்கிறதுக்கு உண்டான நடவடிக்கைகள் ஆட்சியாளர் ஈடுபட்டாங்கன்னா மிகுந்த சந்தோஷமா இருப்பாங்க இந்த பகுதி மக்கள்லாம். ஒட்டப்பிடாரம் தொகுதியில் 2011 முதல் 2015 வரை ஒதுக்கப்பட்ட 8 கோடி ரூபாய் நிதியில் 7 கோடியே 93 லட்சம் ரூபாய் செலவழிக்கப்பட்டுள்ளது. 7 லட்சம் ரூபாய் மீத இருப்பாக உள்ளது. ஒட்டப்பிடாரத்தில் ஒருங்கிணைந்த நீதிமன்றம், போக்குவரத்து பணிமனை அமைக்க வேண்டும் என்ற கோரிக்கை இன்னும் நிறைவேற்றப்படவில்லை என்று கூறும் மக்கள் புதியமுத்தூர் பகுதி தொழில் மையமாக மாற்றப்படும் என்ற சட்டமன்ற உறுப்பினர்களின் வாக்குறுதிகள் என்ன ஆனது என கேள்வி எழுப்புகின்றனர். காங்கேயன் கால்வாய் என்று 450 கோடி மதிப்பீடான ஒரு பெரிய திட்டத்தை தொடர்ந்து சட்டமன்றத்தில் பதிய வைத்தாலும் கூட இந்த அரசு அதை செவிமடுக்க மறுத்துவிட்டது. அந்த திட்டம், அந்த டாக்டர் அவர்கள் சொன்ன திட்டத்தை நிறைவேற்றினால் இந்த ஓட்டப்பிடாரம், விளாத்திகுளம் இந்த பகுதியே மிகச் செழிப்பாக இருக்கும். அந்த திட்டத்தை தொடர்ந்து இந்த சட்டமன்றத்திலே பதிய வைத்தார். அதை இந்த அரசு செய்ய மறுத்துவிட்டது. அதற்கு மேலா போல இந்த ஓட்டப்பிடாரத்தில் பிரிட்டிஷ் ஆட்சி காலத்திலே நீதிமன்றம் இருந்துச்சு. இந்த ஊர்ல பிறந்தவர் தான் விஓசி அவர்கள். அவர் இந்த நீதிமன்றத்தில் வாதாடுகிறார். அதை நீதிமன்றத்தை கொண்டு வர வேண்டும் என்று தொடர்ந்து வாதாடுகிறார். அந்த சட்டமன்றத்திலே பதிவு வைத்தும் கூட அவர்களுக்கு கேட்க மறுத்து விட்டார்கள். இந்த அருகாமையில் இருக்கக்கூடிய இந்த பஸ் ஸ்டாண்டு செப்பனிடுவதற்காக தொடர்ந்து சட்டமன்றத்தில் தன்னுடைய வாதங்களை வைத்தும் கூட இந்த அரசு செய்ய மறுத்துவிட்டது. போக்குவரத்து கழகத்தை சட்டமன்ற இந்த ஓட்டப்பிடாரத்தை கொண்டு வருவதற்காக பல முயற்சி எடுத்து, தீவிரமான முயற்சி எடுத்தும் கூட இந்த அரசு செய்ய மறுத்து விட்டது. அதை இங்க வந்ததை சாத்தாங்குளத்துக்கு மாற்றி விட்டது. எங்களுடைய நீண்டகால கோரிக்கையான தாமிரபரணி கல்லாறு திட்டம் தூத்துக்குடி மாவட்டத்திலே தென் பகுதியான ஒட்டப்பிடாரம், விளாத்திகுளம் மற்றும் கோவில்பட்டி, ஒருங்கிணைந்த ராமநாதபுரம் மாவட்டமாக வேம்பார் மற்றும் ராமநாதபுரம் மாவட்டங்களிலே சில பகுதிகளும் இதனால் பலனடையக்கூடியது. ஏறத்தாழ 500 கிராமங்கள் இந்த திட்டம் நிறைவேற்றப்பட்டால் முழுமையாக பயனடையும். இந்த விவசாயத்தை மட்டுமே நம்பியுள்ள மக்கள் முழுமையான பொருளாதார வளர்ச்சியும் விவசாயம் சார்ந்த தொழில்களும் நேரடியாக வேலைவாய்ப்பும் கிடைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உள்ளது. இந்த திட்டம் பல சட்டமன்றங்களிலும் சட்டமன்ற உறுப்பினர் மூலம் கோரிக்கை எழுப்பப்பட்டு அது கிடப்பிலே உள்ளது. இத்திட்டம் நிறைவேற்றப்பட்டால் எங்கள் தொகுதியிலே தொழிற்சாலைகள் தேவையில்லை. ஏனென்றால் பல ஆயிரம் மக்கள் இதனால் நேரடியாக பலன் பெற்று பணவளம் பெறக்கூடிய ஒரு சூழ்நிலை உள்ளது. இந்த திட்டத்தை அரசு வேகமாக முன்னெடுத்து செயல்படுத்துமேயானால் எங்களுடைய குடிநீர் தேவை மட்டுமல்ல, எங்களுடைய நில ஆதாரங்கள் இங்கிருந்து இடம்பெயர்ந்து சென்னை மற்றும் கோயம்புத்தூருக்கு வேலை தேடி செல்லக்கூடிய ஒரு அவல நிலை அதிகமாக ஒரு கடந்த 10 ஆண்டுகளில் அதிகமாக காணப்படுகிறது. அப்படிப்பட்ட ஒரு சூழல் ஏற்படாமல் இயற்கை வளமும் நிலத்தடி நீர்வளமும் பாதுகாக்கப்படும். அரசு போக்குவரத்து கழகத்தினுடைய டிப்போ இங்கு அமைக்கணும்னாங்க. அது எந்தவித இதுவும் அமைக்கப்படவில்லை. தாமிரபரணி தண்ணீர் இங்கே ஓட்டப்பட பெரிய குளம் மற்ற கம்மாய்களுக்கு பாய்வதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார்கள். இதுவரை எந்தவித வேலைப்பாடுகள் நடந்தவில்லை. அதை பற்றி இந்த சட்டமன்ற உறுப்பினராக எந்தவித செயல்பாடும் செய்யவில்லை. தாழ்த்தப்பட்ட மக்கள் அதிகமாக வசிக்கக்கூடிய தொகுதியினால் அரசாகவோ மற்ற யாரால் புறக்கணிக்கப்படுவது என்பது தெரியவில்லை. இது அதிகாரியின் அலட்சியமா ஆளுகிற அரசின் அலட்சியமா என்று தெரியவில்லை.
இதனால் மக்களுக்கு குடிநீர் அத்தியாவசிய பொருள். அதை கிடைக்கிறதுக்கு இந்த அரசோ இந்த சட்டமன்ற உறுப்பினர் நடவடிக்கை எடுக்க வேண்டும். இந்த பூமி வானம் பார்த்த பூமியாக உள்ளதனால் இங்குள்ள மக்கள் இந்த தாமிரபரணி தண்ணியை இங்குள்ள குளங்களுக்கு கொண்டு வர நடவடிக்கை எடுக்காவிட்டால், ஏற்கனவே இங்க உள்ள மக்கள் 60% பேர் நிலத்தை வித்து விட்டார்கள் கம்பெனிகளுக்கு. மீண்டும் இருக்கிற நிலங்களை வித்து இடம்பெறுவ சூழ்நிலை உருவாகி கொண்டிருக்கு. இங்க தொழில் வளர்ச்சிகள் எதுவும் கிடையாது இந்த பகுதியிலே. அதனால தொழிற்சாலைகள் கொண்டு வந்தால் இந்த பகுதிக்கு நன்மையாக இருக்கும். இந்த தொகுதியே வறட்சி பூமியாக இருக்கின்றது. வளமான பூமியாக மாற்றுவோம் என்று பல தொழிற்சாலையை உருவாக்கும் என்று வாக்குறுதி கூறினார்கள். சட்டமன்ற உறுப்பினரும் நாடாளுமன்ற உறுப்பினரும் வாக்குகளை சேகரிக்க வரும்பொழுது மக்களிடம் இந்த ஒதியமுத்தூர் கிராமத்தை திருப்பூருக்கு ஈக்குவலாக தமிழகத்தில் மிகப்பெரிய தொழில்மயமாக்கப்படும் என்று வாக்குகளை அள்ளி வீசினார்கள். ஆனால் இதுவரை அதற்கான எந்த முயற்சியும் எடுக்கவில்லை. கோவில்பட்டி தொகுதியில் 2011 முதல் 2015 வரை ஒதுக்கப்பட்ட 8 கோடி ரூபாய் நிதியில் 4 ஆண்டுகளில் 8 கோடியே 10 லட்சம் ரூபாய் செலவழிக்கப்பட்டு 225 பணிகள் முடிக்கப்பட்டுள்ளன. சீவலப்பேரி கூட்டு குடிநீர் 2வது பைப்லைன் திட்டத்திற்கு பல்வேறு கட்சிகள் சொந்தம் கொண்டாடியும் மக்களுக்கு அது பயன்படாமல் இருப்பதாக கூறும் கோவில்பட்டி மக்கள் தென் மாவட்டத்தின் பிரதான தொழிலான தீப்பெட்டி தொழிலை பாதுகாக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்கின்றனர். சீவலப்பேரி கூட்டு குடிநீர் திட்டம் முன்னாள் இருந்த நகர்மன்ற சேர்மன் பெரியசாமி தேவர் அவரும் சட்டமன்ற உறுப்பினர் அழகர்சாமி இணைந்து கொண்டு வந்த அந்த குடிநீர் திட்டம் அனைவரும் ஜனத்தொகை அதிகரிச்சிருச்சு. அவருடைய தேவை காரணமாக 2வது பைப்லைன் திட்டத்தினுடைய பணிகளை துவங்கணும்னு சொல்லி இந்த நகரத்தில் கூடிய எல்லா பொதுமக்களுடைய கோரிக்கை அது. ஆனால் இதுக்கு முன்னாடி நகர்மன்றத்தில் இருந்து அவங்க கொண்டு வந்துருவோம்னு சொன்னாங்க, கொண்டு வரல. இதுக்கு முன்னால சிபிஎம் நகர்மன்றம் இருந்தது, நகர்மன்ற தலைவராக சிபிஎம் சேர்ந்தவங்க இருந்தாங்க. அப்போ திட்டம் கொண்டு வரப்பட்டதுன்னு சொல்லி பாத்தீங்கன்னா பெரிய படோட விளம்பரங்கள் நடந்தது. அப்போ திமுக என்ன சொன்னாங்கன்னா எங்க முயற்சி நடந்ததுன்னு சொல்லி அவங்க நகர்மன்றத்துக்கு லட்டு வாங்கி கொடுத்தாங்க. காங்கிரஸ்காரங்க மத்திய சர்க்காரோட ஃபண்ட் ஒதுக்கிருக்காங்கன்னு சொல்லி அவங்க கேக் வாங்கி கொடுத்தாங்க. அண்ணா திமுக அவங்க பட்டாசு போட்டாங்க எங்க அம்மா ஆட்சியில் வந்துருச்சுன்னு சொல்லி. சிபிஎம் பாத்தீங்கன்னா அவங்க நகர்மன்றத்துக்கு எல்லாத்தையும் அல்வா வாங்கி கொடுத்தாங்க. ஆனா ஒட்டுமொத்தமா பாத்தீங்கன்னா இந்த மக்களுக்கு இந்த 2வது பைப்லைன் திட்டம் அல்வா கொடுத்த கதையா மாறி போச்சு. அதேமா 2011 தேர்தலில் அதிமுக தேர்தல் பிரச்சாரமே எப்படி இருந்ததுன்னாங்க, நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் 2வது பைப்லைன் திட்டத்தை துரிதமாக கொண்டு வரோம்னு சொன்னாங்க. ஜான்சி தலைமையில மக்கள் அவங்களை தேர்ந்தெடுத்தாங்க. ஆனா இன்னைக்கு நிலைமை என்னன்னா, முதலமைச்சர் அவங்க கட்சி தான், எம்பி அவங்க கட்சி தான், எம்எல்ஏ அவங்க கட்சி தான், நகர்மன்றம் அவங்க கட்சி தான். ஆனா 2வது பைப்லைன் திட்டம் என்ன ஆச்சு? 2011 சட்டமன்ற தேர்தலின் போது இப்பகுதியிலே போட்டி பெற்ற அஇஅதிமுக சட்டமன்ற உள்ளிட்ட அனைத்து வேட்பாளர்களும் தீப்பெட்டி தொழிலை பாதுகாக்கின்ற வகையிலே எங்களுடைய செயல்பாடு அமையும் என்று கூறினார்கள். ஆனால் தற்பொழுது தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கின்ற ஒரு அஇஅதிமுக சட்டமன்ற உறுப்பினரோ இன்றைக்கு ஆளுகின்ற அம்மையார் அவர்களோ இந்த தொழிலை பாதுகாக்கின்ற வகையில் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. அறிவிக்கப்படாத தொடர் மின்வெட்டு, நேற்றும் மூலப்பொருட்களுடைய கடுமையான விலையேற்றம், ஆனால் தீப்பெட்டி உற்பத்திக்கு ஏற்ற விலை கிடைக்காத ஒரு அவல நிலை, தொழிலாளர்களுக்கு தொடர்ந்து வேலை கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை, மேலும் கட்டுப்படியாகாத தீப்பெட்டியினுடைய விற்பனை விலை போன்று பல்வேறு நடைமுறை சிக்கல்கள் இருந்து கொண்டிருக்கிறது. கடந்த மாதம் கூட இங்கே பெரிய அந்நிய முதலீட்டாளர்களையோ வெளிமாநிலங்களிலிருந்து வெளிநாடுகளிலிருந்து வந்திருக்கின்ற தொழில் முதலீட்டாளர் அழைத்து சுமார் 2,42,000 கோடி முதலீட்டை பெற்றுத் தந்த தமிழக முதல்வர் தற்போது பாரம்பரியமாக நடைபெற்று வருகின்ற தென் மாவட்டத்தினுடைய பிரதான இந்த தீப்பெட்டி தொழிலை பாதுகாக்கின்ற வகையிலே நாங்கள் சொன்ன அந்த மேற்கண்ட கோரிக்கைகளை செவிமடுத்து செய்தால் நிச்சயமாக இப்பகுதி வளம் பெறும் என்று குறிப்பிடுகிறேன். முதலமைச்சர் அம்மா குடிநீர் பிரச்சனையை நிரந்தரமாக தீர்த்து சொல்லி அறிவிச்சாங்க 2011. 2015 தேர்தல் முடியக்கூடிய சூழ்நிலை வந்தாலும் இன்று வரை அந்த திட்டம் நிறைவேற மாதிரியே கேள்விக்குறியாவே இப்ப வரைக்கும் இருக்கு. 2வது ரோடு சாலைகள் மற்ற பஸ் போக்குவரத்துலாம் பார்த்தா ரொம்ப மோசமா இருக்கு. கோயில்பட்டி சரௌண்டிங்ல ஒரு 50 கிலோமீட்டருக்கு ஒரு ரூட் பஸ் அழகா விடலாம். இங்க எந்த இதுவுமே இங்க இருந்து ஒரு குற்றாலம் போனாலும் சரி, தென்காசி போனாலும் பஸ் சரிவர இல்ல. 10 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த ஜனத்தொகைலாம் இப்ப ரொம்ப அதிகமா போயிருச்சு. 2 லட்சத்துக்கு மேல மக்கள் தான் ஓடிடுச்சு. சோ இதை கவனம் எடுத்து பஸ்ஸை தெளிவு பண்ணணும். தற்போது நாம் பார்க்க இருப்பது துறைமுகம் பகுதி. இந்த வாரம் துறைமுகம் பகுதியில் நாம் பார்க்க இருப்பது சுற்றுலாத்துறை. கடந்த திமுக ஆட்சியில் சுற்றுலாத்துறை அமைச்சராக இருந்த சுரேஷ் ராஜனிடம்
சில கேள்விகளை முன்வைக்கலாம். முதலாவதாக, திமுக ஆட்சியில் சுற்றுலாத்துறை, அதிமுக ஆட்சியில் சுற்றுலாத்துறை, உங்களது ஒப்பீடு என்ன? கலைஞருடைய ஆட்சியில் சுற்றுலாத்துறையை பொறுத்தமட்டில் உள்நாட்டு வெளிநாட்டு பயணிகள் ஆண்டுதோறும் அதிகரிக்கக்கூடிய அளவிற்கு பல்வேறு புதிய இடங்களை சுற்றுலாத்தலங்களாக மாற்றி வருகின்ற பயணிகளினுடைய வசதிக்கு ஏற்ப தரங்களை உயர்த்தி பல்வேறு பணிகளை மேற்கொண்டோம். சென்னையிலிருந்து கன்னியாகுமரி வரை இருக்கக்கூடிய ஒவ்வொரு இடங்களாக ஆய்வு செய்து அந்தந்த மாவட்ட ஆட்சியாளர் அவர்களுடைய பரிந்துரைகளை பெற்று அவர்கள் தந்த பரிந்துரையின் அடிப்படையில் அனைத்து மாவட்டங்கள் மட்டுமல்லாமல் பிரசித்தி பெற்ற கோவில்கள், அதனுடைய சுற்று வட்டாரங்கள் பகுதிகளையும் தூய்மைப்படுத்தி வருகின்ற பயணிகள் வியக்கக்கூடிய அளவிற்கு பணிகளை மேற்கொண்டோம். ஆனால் தொடர்ந்து வந்த ஆட்சியை பொறுத்தமட்டில் கலைஞருடைய ஆட்சி காலத்தில் உருவாக்கப்பட்ட திட்டங்கள் என்ற அடிப்படையிலும் அவர்கள் ஏனோ தானோ என்ற அவர்களுடைய செயல்பாட்டின் காரணமாகவும் இப்பொழுது உள்நாட்டு வெளிநாட்டு பயணிகளுடைய எண்ணிக்கை குறைந்து கொண்டே வந்து கொண்டிருக்கிறது. திமுக ஆட்சியில் சுற்றுலாத்துறை சார்பாக செயல்படுத்தப்பட்ட குறிப்பிட்ட ஒரு திட்டம், அது அதிமுக ஆட்சியில் செயல்படுத்தப்படவில்லை என்று எதனை சொல்வீர்கள்? கலைஞருடைய ஆட்சி காலத்தில் ஒரு உதாரணத்திற்கு சொல்ல வேண்டும் என்று சொன்னால், ஒவ்வொரு ஆண்டும் சென்னை சங்கமம் நிகழ்ச்சி தொடர்ந்து நடத்தினோம். பொதுமக்களுடைய ஆதரவு, மிகப்பெரிய ஆதரவு. சென்னையை பொறுத்தமட்டில் அந்த பகுதி மக்களுக்கு மெரினா பீச்சை தவிர எந்த விதமான பொழுதுபோக்கும் இல்லாத ஒரு சூழ்நிலையில் சென்னை சங்கமம் என்ற ஒரு நிகழ்ச்சியை தொடங்கி மிகப்பெரிய அளவிற்கு பொதுமக்கள் கண்டுகளிக்கக்கூடிய அளவிற்கு அந்த தொடர்ந்து ஆண்டுதோறும் நடத்தி கொண்டிருந்தோம். ஆட்சி மாற்றத்துக்கு பிறகு கூட பொதுமக்கள் கூட சில இடங்களில் அதுபோன்று ஏன் நிகழ்ச்சிகள் நடைபெறவில்லை என்று கூட கேட்கக்கூடிய ஒரு முகம் சொலிக்கக்கூடிய ஒரு நிலைமை ஏற்பட்டிருக்கிறது இந்த ஆட்சியில். குறிப்பாக சென்னை சங்கம் நிகழ்ச்சி நிப்பாட்டப்பட்டிருக்கிறது இந்த ஆட்சியில். திமுக ஆட்சியில் நீங்கள் செயல்படுத்தி தற்போதைய ஆட்சியில் செயல்படுத்தப்படவில்லை என்கின்ற மேலும் பல திட்டங்கள் குறித்து சொல்லுங்க. சென்னை அதனுடைய சுற்றி இருக்கக்கூடிய மாவட்டங்களையும் உள்ளடக்கி ஹாஃப் ஆன் ஹாஃப் ஆஃப் என்ற பஸ் சுற்றுலாத்துறையின் சார்பாக இயக்கப்பட்டது. தினந்தோறும் காலை 7-7:30 மணி அளவில் சென்னையில் இருந்து புறப்படுகின்ற பஸ் மாலை இரவு ஒரு 8-9 மணிக்கு மீண்டும் சென்னையை அடையக்கூடிய அளவிற்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய மாவட்டங்கள் காஞ்சிபுரம், திருவள்ளுவர், அதுபோன்று மகாபலிபுரம் போன்ற பிரசித்தி பெற்ற சுற்றுலா இடங்களை கண்டுகளித்து அவர்களை திருப்பி அழைத்து வந்து மீண்டும் சென்னையிலே கொண்டு விடக்கூடிய அந்த ஹாஃப் ஆன் ஹாஃப் ஆஃப் என்று சொல்லக்கூடிய பஸ் இன்று இயக்கப்படவில்லை. இதுவும் பெரிய வரவேற்பை பெற்றது. அதுபோன்று முட்டுக்காடு, அங்கு இருக்கக்கூடிய போட் ஹவுஸ், கலைஞருடைய ஆட்சி காலத்தில் இப்போது நவீனப்படுத்தப்பட்ட அந்த போட் வசதிகளை உருவாக்கி கொடுத்தோம். அதுவும் பராமரிக்கப்படாமல் ஏனோதாரோ என்று இருக்கிறது. அரசு சுற்றுலா தங்கும் விடுதிகள் மேம்பாடு திருப்தி அளிக்கும் வகையில் இருக்கிறதா? கலைஞருடைய ஆட்சி காலத்தில் டூரிசத்துக்கு சொந்தமான டிடிடிசி, தமிழ்நாடு டூரிசம் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் என்று சொல்லக்கூடிய விடுதி, தங்கும் விடுதி அனைத்து வெளிநாட்டு பயணிகள், உள்நாட்டு பயணிகள் அவர்கள் விரும்பக்கூடிய தரத்திற்கு ஏற்றாற்போல் பராமரிக்கப்பட்டு புதுப்பிக்கப்பட்டு இருந்தது. ஆனால் இந்த 4.5 ஆண்டு காலமாக அது தொடர்ந்து பராமரிக்காமல் இன்றைக்கு முகம் சொலிக்கக்கூடிய அளவிற்கு, அங்கு தங்கக்கூடியவர்கள் முகம் சொலிக்கக்கூடிய அளவிற்கு அவர்களுடைய செயல்பாடுகள் இந்த ஆட்சியில் இருந்து கொண்டிருக்கிறது. குமரி மாவட்டத்தில் சுற்றுலாவை மேம்படுத்த நீங்கள் எடுத்த நடவடிக்கைகள் என்ன? அது அதிமுக ஆட்சியில் தொடர்கிறதா? திமுக ஆட்சி நம்முடைய குற்றாலத்தை போன்று திருப்பரப்பு ஃபால்ஸ் அதை விரிவுபடுத்தியிருக்கிறோம், அழகுபடுத்தியிருக்கிறோம். ஆண்டுதோறும் சுற்றுலா வளர்ச்சிக் கழகத்தின் சார்பாக ஆண்டுதோறும் ஒரு நிகழ்ச்சிகள் கூட நடத்தி கொண்டிருந்தோம். அதை தொடர்ந்து இப்பொழுதும் நடத்துகிறார்கள். அது வரவேற்கத்தக்கது. ஆனால் அவர்கள் முறையாக பராமரிக்கப்படவில்லை. எந்த இடத்தையுமே முறையாக பராமரிக்கப்படவில்லை. கடந்த திமுக ஆட்சியில் கன்னியாகுமரி கடற்கரையோர மேம்பாட்டிற்கு நிதி ஒதுக்கப்பட்டது. சுற்றுலா பயணிகளை கவரும் வகையில் சவுண்ட் அண்ட் லைட் திட்டப்பணிகள் மேற்கொள்ளப்படும் எனவும் அறிவிக்கப்பட்டது. அந்த திட்டம் என்ன ஆனது? கன்னியாகுமரியில் சுமார் ஒரு 14 கோடி ரூபாய் செலவில் கடற்கரை ஓரத்தை அழகுபடுத்தக்கூடிய பணிகளுக்காக நிதிகள் ஒதுக்கப்பட்டது.
ஆனால் அந்த பணிகள் தொடங்கக்கூடிய அந்த காலகட்டத்தில் ஆட்சி மாற்றத்திற்கு பிறகு இப்பொழுது அந்த பணிகளை பார்த்தால் யானோதானோ என்றுதான் அந்த பணிகள் முடிக்கப்பட்டிருக்கிறதை ஒழிய முறையாக முடிக்கப்படவில்லை. அதேபோன்று மத்திய மாநில அரசு நிதியுதவியோடு சவுண்ட் அண்ட் லைட் கன்னியாகுமரி 99% பணிகளும் முடிக்கப்பட்டது கலைஞருடைய ஆட்சி காலத்தில். இப்பொழுது ஆட்சி மாற்றத்திற்கு பிறகு ஏதோ இப்பொழுது பொருத்தி விடுவோம் என்று தினந்தோறும் பத்திரிகைகளில் சில செய்திகளை பார்த்தோமே ஒழிய இன்று வரையில் அந்த சவுண்ட் அண்ட் லைட் இயக்கப்படாமலேயே இருந்து கொண்டிருக்கிறது. அனைத்து கருவிகளும் வாங்கப்பட்டு விட்டோம். அந்த தளங்களையும் அதற்கு தகுந்தால் போல் அமைக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் இந்த ஆட்சி 4.5 ஆண்டு காலம் முடியக்கூடிய இந்த சூழ்நிலையில் இதுவரையிலும் அவர்கள் அந்த பணிகளை மேற்கொள்ளப்படவில்லை. சென்னைக்கு வரும் சுற்றுலா பயணிகள் பயனடையும் வகையில் திமுக ஆட்சியில் ஏதாவது திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டதா? சுற்றுலாத்துறையின் சார்பாக ஆட்டோக்களில் கூட நாங்கள் இன்கிரெடிபிள் ஆஃப் இந்தியான்னு சொல்லக்கூடிய அந்த போர்டு அமைக்கப்பட்ட அந்த ஆட்டோக்கள் கூட அவங்களுக்கு ட்ரைனிங் கூட கொடுத்தோம். ஆட்டோ டிரைவர் கூட, ஏன்னா டாக்ஸி டிரைவருக்கு ட்ரைனிங் கொடுத்தோம். ரயில்வே ஸ்டேஷன்ல வந்து இறங்குவாங்க, ஏரோட்ராம்ல வந்து இறங்குவாங்க, பஸ் ஸ்டாண்ட்ல வந்து இறங்குவாங்க. இறங்கக்கூடியவங்க ஒரு டூரிஸ்ட் பிளேஸுக்கு போகணும்னு நினைக்கிறாங்கன்னா இவங்களுடைய ஆட்டோவையோ காரையோ எடுத்தாச்சுன்னா அவங்க எப்படி ஒரு டூரிஸ்ட ரிப்ளை பண்ணணும், அவங்கள்ட்ட எப்படி நடக்கணும்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அவங்களுக்கு ட்ரைனிங் கூட முறையாக வழங்கப்பட்டது. ஆனால் இப்போது எதுவுமே இல்லை, அந்த விதமான எந்த திட்டமும் இல்லை. இறுதியாக ஒரு கேள்வி. சுற்றுலாத்துறையில் வருமானம், அதாவது பொருளாதார வளர்ச்சி அதிகம். இந்த விஷயத்தில் திமுக அதிமுக ஆட்சி ஒப்பீடு குறித்து சொல்லுங்க. இந்த துறையை பொறுத்த மட்டும் பொருளாதார வளர்ச்சி கூட இருக்கிறது. ஒரு சுற்றுலா வளர்ச்சி ஒரு மாநிலத்தில் ஏற்படுகிறது என்று சொன்னால் அல்லது இந்திய திருநாட்டில் ஏற்படுகிறது என்று சொன்னால் ஒரு அரசாங்கமாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, பல்வேறு வகைகளில் வருமானத்தை உருவாக்கக்கூடிய ஒரு துறை சுற்றுலாத்துறை. அந்த துறை இன்றைக்கு மிகவும் மோசமான நிலைமையில், பின்தங்கக்கூடிய ஒரு நிலைமையில் இந்த ஆட்சியில் இருந்து கொண்டிருக்கிறது என்பதை நாங்கள் கோடிட்டு காணிக்க முடியும். அரசியலில் கட்சித் தலைவர்கள் களத்தில் இறங்கி போராடுவது ஒரு ரகம் என்றால், அறிக்கைகள் மூலம் தங்களது கோரிக்கைகளையும் குற்றச்சாட்டுகளையும் விமர்சனங்களையும் முன்வைப்பது மற்றொரு ரகம். அப்படி கடந்த ஒரு வாரத்தில் அரசியல் தலைவர்கள் விடுத்துள்ள அறிக்கைகள் இதோ கேள்விக்கணை பகுதியில். சட்டப்பேரவையில் எதிர்க்கட்சிகளின் தீர்மானங்கள் விவாதத்திற்கு எடுத்துக் கொள்ளப்படவில்லை என தெரிவித்துள்ள திமுக தலைவர் கருணாநிதி, தமிழகத்தில் மின்வெட்டே இல்லை என்று உண்மைக்கு புறம்பான தகவலை பேரவையில் அமைச்சர் கூறியிருப்பதாகவும் குற்றம் சாட்டியுள்ளார். மானிய கோரிக்கை கூட்டத்தொடரே முடிந்துவிட்ட நிலையிலும் பல துறைகளில் இருந்து பதில்கள் வரவில்லை என அறிக்கை ஒன்றில் கருணாநிதி குறிப்பிட்டுள்ளார். செம்மொழி தமிழாய்வு மத்திய நிறுவனத்தின் விருதுகளுக்கு போட்டியாக அம்மா இலக்கிய விருது அறிவிக்கப்பட்டுள்ளதாகவும் கருணாநிதி கருத்து தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு உச்சாணி கொம்பிலே இருப்பதாக விமர்சனம் செய்துள்ள கருணாநிதி அதற்கு உதாரணங்களாக கொலை, கொள்ளை சம்பவங்களையும் பட்டியலிட்டுள்ளார். எதிர்க்கட்சிகளிடம் ஒற்றுமை இல்லை என்று குறிப்பிட்டுள்ள கருணாநிதி, எதிர்க்கட்சிகள் யாரும் யாருடனும் சேர்ந்து விடாமல் பார்த்துக் கொண்டாலே போதும் என ஆளுங்கட்சி தலைமை நினைத்துக் கொண்டிருப்பதாகவும் தமது அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளார். தமிழகத்தில் மின்வெட்டே இல்லை என்று உண்மைக்கு புறம்பான தகவலை சட்டப்பேரவையில் அமைச்சர் கூறியிருப்பதாகவும் கருணாநிதி மற்றொரு அறிக்கையில் குற்றம் சாட்டியுள்ளார். மின் உற்பத்தி பற்றியும் மின்வெட்டு குறித்தும் பல்வேறு நாளேடுகளில் செய்திகள் வெளியாகியிருப்பதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். மின்தடை என்ற தொழில்நுட்ப பெயரால் யதார்த்தத்தில் நிலவும் மின்வெட்டு இல்லை என்பது போன்று சாமர்த்தியமாக சமாளிக்க அமைச்சர் முயற்சித்திருப்பதாகவும் கருணாநிதி தெரிவித்துள்ளார். நெல் கொள்முதலுக்கான கூடுதல் ஆதார விலையை முதலமைச்சர் ஜெயலலிதா 110 விதியின் கீழ் அறிவித்திருந்தால் பேரவையில் கடும் எதிர்ப்பு ஏற்படும் என்பதை முன்கூட்டியே தெரிந்து கொண்டுதான் பேரவை முடிந்த பிறகு ஏதோ விவசாயிகளுக்கு பெரும் சலுகையை வழங்குவதாக எண்ணி அறிவித்துள்ளதாக மற்றொரு அறிக்கையில் கருணாநிதி விமர்சித்துள்ளார். தமிழகத்தில் 2012 நவம்பர் முதல் 2013 பிப்ரவரி வரை 20 விவசாயிகளும் 2014 68 விவசாயிகளும் தற்கொலை செய்து கொண்டுள்ளதாக புள்ளி விவரம் கூறுவதாகவும், ஆனால் அந்த துறையின் அமைச்சரோ தமிழகத்தில் விவசாயிகள் யாரும் தற்கொலையே செய்து கொள்ளவில்லை என்றும் விவசாயிகள் எல்லாம் மிகவும் செழிப்பாக இருப்பதாகவும் கூறிக்கொண்டிருப்பதாகவும் தெரிவித்துள்ளார்.
டெல்டா மாவட்டங்களில் விவசாய பணியில் ஈடுபட்டிருந்த லட்சக்கணக்கான விவசாயிகள் தற்போது தங்களுடைய வாழ்வாதாரத்திற்காக வெவ்வேறு தொழில்களிலே ஈடுபட தொடங்கிவிட்டதாகவும் கருணாநிதி குறிப்பிட்டுள்ளார். நெல் கொள்முதல் விலையை இந்த ஆண்டாவது குறைந்தபட்சம் குவிண்டால் ஒன்றுக்கு 2000 ரூபாய் என்று தமிழக அரசு உடனடியாக அறிவிக்க வேண்டும் என்று வலியுறுத்துவதாகவும், இல்லாவிட்டால் ஜனநாயக ரீதியாக அதற்கான விலையை தமிழக விவசாயிகள் அடுத்த ஆண்டு பொதுத் தேர்தலில் அதிமுகவுக்கு தருவார்கள் என எச்சரிப்பதாகவும் தமது அறிக்கையில் கருணாநிதி தெரிவித்துள்ளார். சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் விஜயகாந்த் மதுவிலக்குத்துறை மீதான விவாதத்தில் அமைச்சர் நத்தம் விஸ்வநாதன் பேசிய பேச்சு குறித்து ஒரு அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளார். அதனை தற்போது பார்க்கலாம். சட்டப்பேரவையில் மதுவிலக்குத்துறை மீதான விவாதத்தில் அமைச்சர் நத்தம் விஸ்வநாதன் பேசிய பேச்சுக்கு தேமுதிக தலைவர் விஜயகாந்த் கண்டனம் தெரிவித்துள்ளார். மதுவிலக்குத்துறை மானிய கோரிக்கை மீதான விவாதத்தில் மதுவிலக்கு குறித்த அறிவிப்பு எதுவும் வெளியிடாதது ஏமாற்றம் அளிப்பதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். மதுவிலக்கை அமல்படுத்த முடியாது என்று அறிவித்த பிறகு தமிழ்நாட்டில் எதற்காக மதுவிலக்குத்துறை என்று கேள்வி எழுப்பியுள்ள விஜயகாந்த் அதற்கு மது விற்பனைத்துறை என்று பெயர் மாற்றம் செய்ய வேண்டும் எனவும் தெரிவித்துள்ளார். சங்ககால பாடல்களில் பெண் கவிஞரும் மன்னரிடமிருந்து மது வாங்கி அருந்துள்ளார் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது என்ற அமைச்சர் நத்தம் விஸ்வநாதனின் பேச்சு வன்மையாக கண்டிக்கத்தக்கது என விஜயகாந்த் தெரிவித்துள்ளார். மேலும் அமைச்சரின் இந்த பேச்சு தமிழக தாய்மார்களையும் சகோதரிகளையும் தரம் தாழ்த்தி இழிவுபடுத்துவது போல் அமைந்திருப்பதாகவும் தமிழ் பண்பாட்டிற்கு எதிரானது என்றும் விஜயகாந்த் அந்த அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளார். தலைமை கணக்கு தணிக்கையாளரின் அறிக்கை திமுகவின் குற்றச்சாட்டுகளை உறுதிப்படுத்தியுள்ளதாக அக்கட்சியின் பொருளாளர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். பல்வேறு அரசு துறைகள் மற்றும் நிறுவனங்களில் மோசமான முறைகேடுகள் நடந்து வருவதாக தலைமை கணக்கு தணிக்கையாளர் சுட்டிக்காட்டியுள்ளதாக திமுக பொருளாளர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். மின் பற்றாக்குறைக்காக விநியோகிப்பாளர்களிடம் இருந்து இழப்பீட்டை பெறாததால் அரசு கருவூலத்துக்கு தமிழ்நாடு மின் உற்பத்தி மற்றும் பகிர்மான கழகம் 280 கோடி ரூபாய் இழப்பை ஏற்படுத்தியுள்ளதாக தலைமை கணக்கு தணிக்கையாளர் தனது அறிக்கையில் கூறியுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். தமிழ்நாட்டில் உட்கட்டமைப்பை மேம்படுத்த வேண்டிய அதிகபட்ச தேவை இருப்பினும் அதற்காக 2012, 2013 மற்றும் 2013, 2014 ஆண்டுகளில் ஒதுக்கப்பட்ட 3000 கோடி ரூபாய் நிதியில் இருந்து 1 ரூபாயை கூட உட்கட்டமைப்பு மேம்பாட்டு வாரியம் பயன்படுத்தவில்லை என்பது தெரியவந்துள்ளதாகவும் ஸ்டாலின் குறிப்பிட்டுள்ளார். தமிழ்நாட்டில் உள்ள அரசு நிறுவனங்களில் பெரும்பாலானவை மாசு கட்டுப்பாட்டு வாரியத்தின் அனுமதி பெறாமல் செயலாற்றி வருவதை தலைமை கணக்கு தணிக்கையாளர் கண்டுபிடித்துள்ளதாக தெரிவித்துள்ள ஸ்டாலின் தன்னுடைய சொந்த நிறுவனங்கள் மாசு கட்டுப்பாட்டு விதிகளை மீறுவதையே கட்டுப்படுத்த முடியாத மாநில அரசு எவ்வாறு தனியார் நிறுவனங்களை கட்டுக்குள் கொண்டுவரும் எனவும் கேள்வி எழுப்பியுள்ளார். மத்திய மற்றும் மாநில அரசுகளுடன் ஒருங்கிணைந்து செயல்பட முடியாத தமிழ்நாடு நெடுஞ்சாலைத்துறையையும் தலைமை கணக்கு தணிக்கையாளர் குற்றஞ்சாட்டியுள்ளதாக தெரிவித்துள்ள ஸ்டாலின் மாநில அரசின் ஆணைகளை தமிழ்நாடு நெடுஞ்சாலைத்துறை பின்பற்றாத காரணத்தால் சாலை திட்டங்கள் தாமதமாவதோடு அதனால் 299 கோடி ரூபாய் நிதியும் முடக்கப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார். தலைமை கணக்கு தணிக்கையாளரின் அறிக்கை தங்களது குற்றச்சாட்டுகளை உறுதிப்படுத்தியுள்ளதாக தெரிவித்துள்ள ஸ்டாலின் எனவே அதிமுக அரசின் பொய்யான அறிக்கைகளை நம்ப வேண்டாம் என்றும் யதார்த்தத்தை புரிந்து கொண்டு விழிப்புடன் நடந்து கொள்ளுமாறும் தமிழக மக்களை கேட்டுக் கொள்வதாக தமது முகநூல் பக்கத்தில் கேட்டுக் கொண்டுள்ளார். தமிழ்நாடு அரசு தனியாரிடமிருந்து மின் கொள்முதல் செய்ததில் மின் வாரியத்திற்கு இழப்பு ஏற்பட்டிருப்பதாக சிஏஜி தெரிவித்துள்ள புகார் குறித்து விசாரணை நடத்த வேண்டும் என வலியுறுத்தியுள்ள பாமக நிறுவனர் ராமதாஸ் நெல் கொள்முதல் விலையை குண்டாலுக்கு 2200 ரூபாயாக உயர்த்தி வழங்க வேண்டும் என்றும் தமிழக அரசை கேட்டுக் கொண்டுள்ளார். சட்டப்பேரவையில் தாக்கல் செய்யப்பட்டுள்ள இந்திய தலைமை கணக்கு தணிக்கையாளரின் தணிக்கை அறிக்கையில் மின்சார கொள்முதலில் நடைபெற்ற முறைகேடுகள் குறித்து விரிவாக விளக்கப்பட்டிருப்பதாக ராமதாஸ் குறிப்பிட்டுள்ளார். திமுக, அதிமுக ஆகிய இரு கட்சிகளுமே மின்சார கொள்முதலில் ஊழல் நடந்ததை இந்த அறிக்கை அம்பலப்படுத்தியிருப்பதாகவும் இவை திமுக, அதிமுக அரசுகளால் திட்டமிட்டு ஏற்படுத்தப்பட்டவை என்பதால் இவற்றை ஊழலாகத்தான் கருத வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளார். எனவே இந்த இழப்புகள் குறித்து விரிவான விசாரணை நடத்தி இழப்புக்கு காரணமானவர்களை கடுமையாக தண்டிக்க வேண்டும் என்றும் தமது அறிக்கையில் ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். நெல் கொள்முதல் விலையை குவிண்டாலுக்கு 2200 ரூபாயாக உயர்த்தி வழங்க வேண்டும் என்று மற்றொரு அறிக்கையில் ராமதாஸ் கேட்டுக் கொண்டுள்ளார். தமிழக அரசு அறிவித்துள்ள நடப்பு பருவத்திற்கான நெல் கொள்முதல் விலை போதுமானது அல்ல என்றும் அவர் தெரிவித்துள்ளார். நெல்லுக்கான கொள்முதல் விலையை உயர்த்தி மத்திய அரசு அறிவித்துள்ளதுடன் வழக்கமான தமிழக அரசின் ஊக்கத்தொகையை சேர்த்து தமிழக அரசு வழங்கியுள்ளதாகவும் ராமதாஸ் குறிப்பிட்டுள்ளார்.
தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகம் கடந்த பிப்ரவரி மாதம் நடத்திய ஆய்வில் தமிழகத்தில் 1 குவிண்டால் நெல் உற்பத்தி செய்ய 1424 செலவாவதாக மதிப்பிடப்பட்டிருந்ததை சுட்டிக்காட்டியுள்ள ராமதாஸ் விளைபொருட்களுக்கு அவற்றின் உற்பத்தி செலவுடன் 50% லாபம் சேர்த்து 2200 கொள்முதல் விலை வழங்க தமிழக அரசு முன்வர வேண்டும் எனவும் வலியுறுத்தியுள்ளார். கூட்டுறவு வீட்டு வசதி சங்கங்களில் கடன் பெற்றவர்கள் தங்களது கடனை திருப்பி செலுத்த கால அவகாசம் வழங்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார் தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் ஜி.கே. வாசன். தமிழகத்தில் உள்ள கூட்டுறவு வீட்டு வசதி சங்கங்களில் சுமார் 70,000 பேர் வீட்டுக்கடன் பெற்றுள்ளதாக ஜி.கே. வாசன் தமது அறிக்கையில் தெரிவித்துள்ளார். அவர்களில் பலர் தாங்கள் பெற்ற கடனுக்கு அசல் மற்றும் வட்டி செலுத்த முடியாத நிலையில் உள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். பல்வேறு காரணங்களால் போதிய வருமானமின்றி கடன் பெற்றவர்கள் தாங்கள் வாங்கிய கடனை சரியான நேரத்தில் திருப்பிச் செலுத்த முடியவில்லை என்றும் வாசன் தெரிவித்துள்ளார். இதனால் கூட்டுறவு வீட்டு வசதி சங்கங்கள் ஏலம் மற்றும் ஜப்தி நடவடிக்கைகளில் ஈடுபடாமல் கடன் பெற்றவர்கள் கடனை திருப்பிச் செலுத்த கால அவகாசம் வழங்க தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் வாசன் வலியுறுத்தியுள்ளார். தமிழக சட்டமன்ற தேர்தலை நோக்கிய இந்த 234 சதுரங்க வேட்டையின் அடுத்த கட்ட நகர்வுகளை துல்லியமாக கூறுவோம் மற்றொரு நிகழ்ச்சியில். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஹேமராகேஷ்.